நம்பர் அனாலஜில நாம இப்ப பார்க்க போற டைப் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் மற்றும் கூடுதல். பெருக்கல் மற்றும் கூடுதல். ஸோ இந்த டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8க்கு 56 கொடுத்துருக்கான். 11க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2023ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல வந்து கேட்டிருக்கான். நீங்க எடுத்துக்கங்க, 8 என்னால 7ஆல பெருக்கலாம், எனக்கு 56 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்பனா 11 நான் அதே 7ஆல பெருக்குனா எனக்கு 77 கிடைக்கணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கான், 8 வந்து 7ஆ மாறி இருக்கு. அதாவது 8ல இருந்து 1 கழிச்சு பெருக்கிருக்கான். ரைட்டுங்களா? அதே மாதிரி 11ல இருந்து 1 கழிச்சு பெருக்குனா நமக்கு ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 11ல இருந்து 1 கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இந்த 10ஆல 11 பெருக்குனா 110ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 110 இருக்குங்களா? அப்போ 110 ஆப்ஷன் பின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 12க்கு 156, 14க்கு என்னன்னு சொல்லிட்டு 2024ல ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்து கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, 12 இன்ட்டு 12 நமக்கு பெருகுனா 144ன்னு வருது. ஆல்மோஸ்ட் இது என்ன 156க்கு பக்கத்துல வருது. அப்போ 12 இன்ட்டு 13 பெருக்கி பார்க்கலாங்களா? 12 இன்ட்டு 13 பெருகுனா நமக்கு 156ன்னு வருது. ரைட்டுங்களா? இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து லாஜிக்கை வந்து நம்ம 14க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்போ 14 இன்ட்டு 15 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 210ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ 210 ஆப்ஷன் இருக்கா பாருங்க, இருக்கு. அப்போ இந்த லாஜிக்கல் தான் இதை மல்டிப்ளை பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 7 அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 42ன்னு கொடுத்துருக்கான். 9க்கு என்னன்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, 7 என்ன பண்ண 42 கிடைக்கும்? என்ன லாஜிக் அது? 7 இன்ட்டு 6 42ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ சேம் லாஜிக்கை நம்ம 9க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அப்போ 9 இன்ட்டு 6 54ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 54 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இந்த லாஜிக் வந்து அவன் பயன்படுத்தல. வேற என்ன லாஜிக் பயன்படுத்திருக்கான்? 7 அதுல இருந்து 1 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. அப்போ 7 மைனஸ் 1. ரைட்டுங்களா? இந்த 6 இன்ட்டு 7 இப்படி பெருக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாஜிக் எடுக்கிறோம். அதே மாதிரி 9ல இருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். 8 9 72ன்னு கிடைக்கும். இது ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. இருக்கு, ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? சோ நீங்க லாஜிக்கை இப்படிதான் மாத்தி மாத்தி செக் பண்ணணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 15க்கு வந்து 45ன்னு கொடுத்துருக்கேன். 21க்கு என்ன அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024ல கேட்டிருக்கேன். ரொம்ப சமீபத்தில் தான் கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு 15 45ஆ மாறுது. எப்போ? 15 3ஆல பெருக்கணும். ஏன்னா 35 45. ரைட்டுங்களா? சேம் லாஜிக் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 21 நான் அதே 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 63ன்னு கிடைக்கும். இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்து 63 கொடுத்துருக்கான். அப்போ அதே லாஜிக், அதாவது இதுல என்ன லாஜிக் கொடுத்தானோ அதே லாஜிக் தான் எதுலையும் பயன்படுத்திருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ 63ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 120க்கு 20 கொடுத்துருக்கான். 120க்கு 20ன்னு கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, 180க்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்கான்? இதை எதால் அடிக்க முடியும் பாருங்க. 6ஆல் அடிக்க முடியுங்களா? 12ன்றதும் 6ஆல் அடிக்க முடியும், 18ன்றதும் 6ஆல் அடிக்க முடியும். 2 ஆர் 12ன்னு அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. 3 ஆர் 18ன்னு அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 30 கிடைக்கும். 30 இருக்கா பாருங்க. ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி 30ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. 6:42. ரைட்டுங்களா? 6 ஆனது 42உடன் ஏதோ ஒரு வகையில லாஜிக்ல தொடர்போடு இருக்கு. ரைட்டுங்களா? எப்படி வரும் பாருங்க. 6 இன்ட்டு 7 42ன்னு எனக்கு கிடைக்கலாம். அப்போ ஏன் 7ஆல பண்ணியிருக்கான்? ஏன்னா 6உடைய அடுத்த நம்பர் வச்சு பண்ணியிருக்கான். அதே மாதிரி 8ஓட அடுத்த நம்பர், ரைட்டுங்களா, 72 நமக்கு கிடைக்கும். ஸோ 72 தான் நமக்கு புக்ல கொடுத்துருக்க ஆன்சர். அதாவது ஆன்சர் கீழே கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சர் இதுதான். ஆனா இதுல இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. ரைட்டுங்களா? 6 இன்ட்டு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7 நமக்கு 42ன்னு கிடைக்கும். அதே 8 இன்ட்டு 7ஆல மல்டிப்ளைனா 8 56. ரைட்டுங்களா? 56ன்னு கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் தான் வந்து அவன் பயன்படுத்திருக்கான். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 24க்கு வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்கான். நமக்கு இது பார்த்தோன்னே தெரியுது, இந்த 24 நான் 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 12ன்னு கிடைக்கும். சேம் லாஜிக்கை அடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ப 48க்கு என்னன்னு சொல்லிட்டு
2024 ஆர்ஆர்பி என்டிபிசில கேட்டிருக்கான். இங்க 2ஆல டிவைட் பண்ணதுனால அதே லாஜிக்கை நான் யூஸ் பண்றேன். 2 2 4 4 2 8 24 வருது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ பாருங்க, 2022 எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 9க்கு 81 கொடுத்துருக்கான். என்ன நடந்திருக்கும்? 9 ஸ்கொயர் பண்ணிருக்கலாம். 9 ஸ்கொயர் பண்ணா 81 கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா 9 இன்னொரு 9ஆல பெருக்கினா நமக்கு 81 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்படி ஒரு லாஜிக் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, 12 அது நம்ம ஸ்கொயர் பண்ணோமா, அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணா நமக்கு 144 கிடைக்கும். ஒருவேளை அதே 12 இங்க 9ஆல பெருக்கின மாதிரி இங்கேயே 9ஆல பெருக்கணும்னா ரைட்டுங்களா 108 கிடைக்கும். இதுல அவன் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான்னா, செகண்ட் நம்ம யூஸ் பண்ண லாஜிக் தான், 9ஆல பெருக்கப்பட்ட லாஜிக். இதுல 108ன்றது தான் ஆன்சருக்கு ஏன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. 72க்கு 12ன்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்கான். 102க்கு என்ன வரும்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, 72 12 இதை நான் 6ஆல டிவைட் பண்ண வச்சுங்களேன். 1 6 6 2 6 12 ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கான்? 6ஆல டிவைட் பண்ணிருக்கான். சேம் லாஜிக் 102க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 6 6 7 6 42 அப்ப 17ன்னு சொல்லி எடுத்திருக்கான். 17ன்றது ஆப்ஷன் பி தான். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5க்கு 35ன்னு கொடுத்துருக்கான். 13க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். லாஜிக் பாருங்க, 5 7ஆல பெருக்குனா எனக்கு 35ன்னு கிடைக்கும். ஸோ இதுல என்ன லாஜிக் இருக்கு? 5ன்றது ஒரு பிரைம் நம்பர், 7ன்றது பிரைம் நம்பர், இந்த 13ன்றது பிரைம் நம்பர். 7ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு அடுத்து வர பிரைம் நம்பர். அது போல 13க்கு அடுத்து வர பிரைம் நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் 17. ரைட்டுங்களா? அப்படியே நீங்க பெருக்கி பார்த்தா கூட 10 × 17 170ன்னு வரும். ரைட்டுங்களா? ரைட்டா? 170 3 21னா லாஸ்ட்ல 1ல முடியும். 1ல இதுதான் முடியுது. பட் 170க்கு மேல வரல. அதனால நம்ம ஆப்ஷன் ஏவை வந்து பார்த்தோன்னா இந்த லாஜிக்ல சூஸ் பண்ண முடியாது. அப்ப வேற என்ன லாஜிக் சூஸ் பண்ணலாம்? மேல இருக்கிற அதே லாஜிக்கே வந்து நான் சூஸ் பண்ணி பார்க்கறேன். ரைட்டுங்களா? 7ஆல பெருக்கின லாஜிக். ஓகே, 13 × 7 ஏன்னா இங்க 7ஆல பெருக்குனால இங்கேயும் பெருக்கி பார்க்குறேன். சேம் லாஜிக் யூஸ் பண்றேன். 91 வருது. 91 ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். Indus Classes